ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதுல இருந்து சோம்நாத் சங்கர் தேஷ்பாண்டே அவர் நம்மளுடைய நானா சாஹேப் நிமோன்கருடைய மகன். இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தோட தொடர்ச்சியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவர் தன்னுடைய தந்தையார் எந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்கு போனதில்லை, பணத்தோட அவசியம் எதுவும் அவங்களுக்கு இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்பாவுடைய ஆன்மீக மற்றும் லௌகீக தேவைகளை ஸ்ரீ சாய்பாபா பூர்த்தி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபா சில நேரம் இவங்க அப்பா கிட்ட சொல்வாராம், இந்த மாதிரி நம்மளுடைய துணிக்கு தேவையான எரிபொருள், அதாவது அந்த மரக்கட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய அளவுல வாங்க சொல்லி இவங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்காராம். அதே மாதிரி பக்தர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு பேடா இந்த மாதிரி இனிப்பெல்லாம் பாபா விநியோகிப்பாரு. அதெல்லாம் கூட இவங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கார் பாபா. இந்த மாதிரி இவங்க அப்பா ஸ்ரீ சாய்பாபா சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே தன்னுடைய பணத்தை பயன்படுத்தி பாபா சொன்ன விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கே பட்டான் அப்படின்னு சொல்றாங்க மராட்டில. அதாவது வரி பணம் 500 ரூபாய் அளவுக்கு மாதம் வர அளவுக்கு அப்பவே இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இருந்தது அப்படிங்கிறாரு. இவங்க அப்பாவுக்கு ஆன்மீக ஆசை அப்படின்னா இவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா அவருக்கு சம்ஸ்கிருத ஞானம் இல்லை. அதனால சம்ஸ்கிருதம் தெரியாததுனால நாம எப்படி அதை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிட்டே இருந்தாராம். அதை போத்தி மாதிரி, அதாவது ஒரு பாராயண நூலா எடுத்து படிக்கணும்னு அவருக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்திருக்கு. ஒரு தடவை ஸ்ரீ சாயிபாபா இவர்கிட்ட கேட்டிருக்காரு, நீ ஏன் போத்தி படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் சொன்னாராம், பாபா எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்ரீ சாய்பாபா சொல்லியிருக்காரு, இந்த துவாரகா ஆயி உனக்கு சம்ஸ்கிருதத்தை சொல்லி கொடுப்பா, நீ எடுத்து படி, கொஞ்சம் கொஞ்சமா நீ படிக்க படிக்க உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாராம். பாபா இப்படி ஆசிர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா இவர் ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படிக்க ஆரம்பித்த கொஞ்ச காலத்துக்கு இவருக்கு புரியாமையே படிச்சிருக்காரு, ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சான். எந்த அளவுக்கு இவருக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா, இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாபா இவரை கீதை படிக்க சொல்லியிருக்காரு, அப்புறம் ஞானேஸ்வரி படிக்க சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் கூட படிக்கிற அளவுக்கு இவருக்கு புலமை வந்திருக்கு. அதாவது ஜோக், காக்கா சாஹேப் தீக்ஷித் இவங்கெல்லாம் சம்ஸ்கிருதத்துல ரொம்ப ஞானம் பெற்றவர்கள். ஆனா அவங்களுக்கே இதுல எல்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட இவரை தான் கேட்பாங்களாம். அவ்வளவு புலமை வாய்ந்த அவங்களுக்கே விளக்கம் கூறக்கூடிய அளவுக்கு இவருக்கு புலமை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. தீக்ஷித் அவர்களும் ஜோக் அவர்களும் சொன்னாங்களாம், நீங்க சொல்ற விளக்கம் எல்லாம் படிச்சு வர விளக்கம் கிடையாது. அதாவது கீதையா இருக்கட்டும், ஞானேஸ்வரியா இருக்கட்டும், ஸ்ரீமத் பாகவதமா இருக்கட்டும், அந்த நூல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது அவர் அதோடைய விளக்க உரையும் படிச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் அந்த ஸ்லோகங்களுக்கு சொல்ற விளக்கங்கள் அது படிச்சு வர அறிவுனால கிடையாது. இது பாபா உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஞானம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஞானத்துல நீங்க இவ்வளவு அழகான விளக்கங்களை எங்களுக்கு சொல்றீங்க. எங்களுடைய சந்தேகத்தை உங்களால இவ்வளவு அழகா இதனாலதான் தீர்க்க முடியுது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல ஸ்ரீ சாயிபாபா இவர்கிட்ட, இனிமே நாம யாருக்கும் எதுவும் விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி ஒருத்தருக்கு விளக்கம் சொல்லும் போது சில நேரத்துல நமக்கே ஒரு அகந்தையோ ஒரு ஆணவமோ வர ஆரம்பிக்கும். அவங்கவங்க தனக்கு தேவையான விளக்கத்தை அவங்களே தேடி கண்டுபிடிச்சுப்பாங்க அப்படின்னு ஸ்ரீ சாய்பாபா சொன்னாராம். அதுக்கப்புறம் இவர் எந்த விளக்கங்களும் யாருக்கும் சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவரு தன்னோட அப்பாவை பத்தி சொல்லும் பொழுது, அதாவது லௌகீகமா அவங்க அப்பாவுக்கு எல்லா தேவைகளுமே பூர்த்தி ஆயிருந்தது. அவர் எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரபலமா இருந்தாரு. நிறைய பேர் அவருக்கு நிறைய மரியாதைகளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தினர் மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்டயும் நல்ல மதிப்பும் மரியாதையும் இவருக்கு இருந்தது. எல்லாரையும் பாபா கிட்ட கூட்டிட்டு போற அளவுக்கு இவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு.
இவரையுமே வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போதே பாபாவோட தரிசனத்துக்கு இவர் கூட்டிட்டு போயிருக்காரு. பாபாவும் இவர்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாராம், ரொம்ப பரிவா இவரோட வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய அப்பாவை, அதாவது நானா சாஹிப் நிமோன்கரை காக்கான்னு தான் கூப்பிடுவாங்களாம். இவங்க குடும்பத்திலயும் எல்லாருமே காக்கான்னு கூப்பிடுவாங்களாம். அதே மாதிரி ஷீரடியிலயும் எல்லாருமே இவரை காக்கான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸ்ரீ சாய் பாபாவும் இவரை வந்து காக்கான்னு தான் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு வந்து 1912ஆம் ஆண்டு கோப்பர்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை கிடைக்குது. இந்த மாதிரி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஷீரடியுமே வந்து இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவங்க அப்பா சொன்னாரா, உன்னுடைய வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மாதமும் உன்னுடைய சம்பளத்துல இருந்து 2 ரூபாய் நீ வந்து ஷீரடிக்கு பாபாவுக்கு தட்சணையா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து ஒவ்வொரு மாதமும் 2 ரூபாய் மணி ஆர்டர் வந்து இவர் ஷீரடிக்கு அனுப்பிட்டு இருந்தாராம். அதாவது 1920ஆம் ஆண்டு இவங்க அப்பா காலம் அடையிற வரைக்குமே இவர் வந்து இந்த தட்சணையை இவங்க அப்பா பாபாவுக்காக வேண்டிக்கிட்டதுனால அந்த பணத்தை இவர் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இதற்கிடையில இவர் கோப்பர்கான்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இவங்க அப்பா இவரை சந்திக்க வந்திருக்காரு. அப்ப வந்து அப்பாவும் மகனும் சேர்ந்து பாபாவோட தரிசனத்துக்கு போயிருக்காங்க. பாபா வந்து இவர்கிட்ட 10 ரூபாய் தட்சணை கேட்டாராம். இவரும் 10 ரூபாய் கொடுத்திருக்காரு. ஆனா அதோட அர்த்தம் அதெல்லாம் அப்ப வந்து ஒண்ணுமே புரியல. பாபா தட்சணை கேட்டாரு, நம்ம கொடுத்துட்டோம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஒரு 6 மாசம் கழிச்சு இவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆர்டர் வருது. அந்த ப்ரொமோஷன் ஆர்டர்ல இவருக்கு 10 ரூபாய் வந்து இவரோட சேலரியில இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு இவருக்கு. இந்த இன்க்ரிமெண்ட் வந்து எந்த டேட்ல இருந்து இவருக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி என்னைக்கு இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபாக்கு 10 ரூபாய் தட்சணை கொடுத்தாரோ அந்த தேதியில இருந்து இந்த இன்க்ரிமெண்ட் அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஆர்டர் வந்துதான். அப்பதான் இவருக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துதான் பாபாவோட லீலைகளை நினைச்சு. இவருக்கு பாபாவோட இருந்த அனுபவங்களோட தொடர்ச்சியை வந்து நாம அடுத்த எபிசோட்ல கேட்கலாம். ஓம் சாய்ராம்.